ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நந்தாவி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், பச்சைமலை நியர் கோபிச்செட்டிப்பாளையம். இது நடைபாதை, பொதுமக்கள் நடந்து மேலே செல்வதற்கான நடைபாதை. இதனோட சைடில் வாகனங்கள் மேலே செல்வதற்கான ரோடு அமைப்புள்ளது. நடைபாதையில் நடந்து செல்லும் பொழுது இந்த மாதிரியான சிலை வடிவமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் படியின் இருபுறங்களிலும் மரங்கள் அமைந்துள்ளன. நடந்து செல்வதற்கு மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது இந்த பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நடைபாதை. கோவிலின் மேற்புறத்திலிருந்து கீழ் நோக்கி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு வியூ தென்படுகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருக்கோவிலின் முழு தோற்றம். இங்கு சிவன், பார்வதி, கால பைரவர் மற்றும் ஆஞ்சநேயர் போன்ற சன்னதிகள் உள்ளது. மேலும் நடராஜர் சன்னதி, வெங்கடேச பெருமாள் சன்னதி மற்றும் சனீஸ்வர பகவான் சன்னதி போன்ற சன்னதிகள் உள்ளன. மேலும் சுப்பிரமணியருக்கு தனி சன்னதி உள்ளது. இங்கு தங்கத்தேர் வைக்கும் இடம் அமைந்துள்ளது. தேரோட்டம் ஒவ்வொரு விசேஷ தினத்திலும் நடைபெறும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மெயின் கோபுரம். மற்றும் அதனை சார்ந்த மயில் வாகனம் போன்ற திருவுருவங்கள் பார்க்க முடிகிறது. இது கோவிலின் முன்புற தோற்றம். மிகவும் நேர்த்தியாக ஓவியங்கள் வரையப்பட்டு மிக அழகாக எழில் கொஞ்சம் இயற்கை அழகுடன் காட்சியளிக்கிறது சுப்பிரமணியர் திருக்கோவில். ஒவ்வொரு விசேஷ தினங்களிலும் இங்கு பூஜைகள் நடைபெறும். பச்சைமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அனைவருக்கும் நல் ஆசைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அனைவரும் ஒருமுறையினும் திருத்தலத்திற்கு வந்து திருமுருகனின் அருள் பெற்று செல்லுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் நிலையத்திலிருந்து 1வது கிலோமீட்டரில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. மேலும் இங்கு மிக உயரமான முருகனின் திருவுருவச் சிலை மலைப்பகுதியின் தனி இடத்தில் அமைந்துள்ளது. சக்தி வாய்ந்த பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமியின் திருக்கோவிலை அடைந்து சுப்பிரமணியரை வணங்கி அனைவரும் அருள் பெற்று செல்லுமாறு உங்களிடம் வேண்டுகிறோம். ஓம் சரவணம் பவ, ஓம் சரவணம் பவ, ஓம் சரவணம் பவ, ஓம் முருகா சரணம். Thank you so much for watching Nanda Views. Please like, comment and subscribe my Nanda Views channel. Thank you all.